ஓம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடிக்கிற வெயிலுக்கு உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை தேநீர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன மூலிகை சேரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நன்னாரி. இது உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இந்த கோடை காலத்துக்கு மிக நண்பன் நம்மளுக்கு அது. அடுத்தது ஆவாரைப்பூ. இதுவும் உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடியது. வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்குறோம். அதன் பிற்பாடு பரங்கிச்சக்கை. இதுவும் உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடியது. அடுத்தது கொத்தமல்லி. சுகர் பேஷண்ட்டையும் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, சிறுதேக்கு உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடியது. சுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி நாம் மூலிகை தேநீர் ரெடி பண்ணுறோம். இது நன்னாரி தேநீர்னு சொல்லுவாங்க சித்தர்கள் முறையில். அந்த காலங்களில் உடம்பை குளிர்ச்சி பண்ணுறதுக்காக இந்த டீயை காலையில் நார்மல் காஃபி டீக்கு பதிலாக அந்த கோடை காலங்களில் போட்டு குடிப்பாங்க. இது பெரியவங்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் எடுக்கலாம். இது சர்க்கரை நோயாளிகளும் கண்டிப்பாக எடுக்கலாம். சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டு தான் கொண்டு வருமே தவிர சர்க்கரையோட அளவு எதுவுமே ஏற்றாது. ஏன் அப்படின்னா இதில் மல்லி சேர்க்குறோம், ஆவாரைப்பூ சேர்க்குறோம், சிறுதேக்கு சேர்க்குறோம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வைக்கும். அதனால் காலையில் நார்மல் காஃபி டீக்கு பதிலாக இந்த ஒரு டீயை போட்டு குடிக்கும் பொழுது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் அலைஞ்சாலும் நம்ம உடல் குளிர்ச்சியாகவே மெயின்டைன் ஆகும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் 150 ml தண்ணிக்கு ஒரு 3 கிராம் அளவு போட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை பனை வெல்லமோ பனங்கற்கண்டோ சேர்த்து இதை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி உடம்பையும் குளிர்ச்சி பண்ணும். இது தேவை அப்படின்றவங்க நம்ம அகத்தியர் மூலிகை மையத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லா ஊருக்கும் கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம்.